வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். நம்ம இந்த கதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல முக்கியமானது ஒரு கதை என்ன அப்படின்னா, இது பிரபஞ்சன் சொன்னதுதான் மகாபாரதத்துல உள்ள கதை. இந்த கதையில என்ன அப்படின்னா, பெரிய அறிஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அங்க இருக்கிற பெரிய அப்போ மகாபாரதத்துல வரக்கூடிய பெரியவாள்லாம் ஒன்று கூடி என்ன பண்றாங்க, ஒரு சிலைய கற்சிலையானத மீட்கிறது. அது சிலை ஆகிவிட்டது, சாபம் பெற்று சிலை ஆகிவிட்டது. அதை மனிதனாக மாற்றணும் அப்படின்னு எல்லாரும் மெனக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, எல்லாரும் மெனக்கிட்டு பாக்குறாங்க யாருக்கு அந்த 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 ஆற்றல் உண்டு அப்படின்னு அந்த சபிக்கப்பட்டதை சொல்றாரு அப்படின்னா, யார் மனதுல காமம் துளியளவு கூட இல்லாமல் நிச்சலனமாக இருக்கிறதோ அவங்க கைய வச்சாதான் இந்த சிலை மனிதனாக மாறும் அப்படின்னு சொல்ற. அப்போ ஆசை அறவே இல்லாமல் காமமோ சபலமோ மோகமோ சுத்தமா மனதளவுல இல்லாமல் யார் ஒருவர் அந்த நேரத்துல கைய வைக்கிறாங்களோ தலையில, உடனே அது சாப விமோச்சனம் பெறும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ நம்ம ஆளுதான் கோகுலத்தில் பெரிய ஆளாச்சே, உடனே கிருஷ்ணர் வர்றார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. கிருஷ்ணா, நீ ஏற்கனவே லீலை பண்ற ஆளு, நீ யாரு, நீ கோபிகர் எல்லார்ட்டையும் நீ பழகிற ஆளு, நீ சேட்டை கொடுத்துட்டு இருக்காளு. அப்போ பயங்கர முரட்டு சேட்டை அப்படி இருந்திருக்காரு கிருஷ்ண பகவான். நீ லீல பண்ணிட்டு இருக்க, உனக்கு எப்படி இது சாத்தியம், வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றேன். இல்ல நான் முயற்சி பண்ணி பாக்குறேனே அப்படின்னு சொல்றேன். அப்போ உடனடியா என்ன பண்றாருன்னா, டக்குன்னு மனதுல நினைத்து கொண்டு ஆன்ம பலத்தை மனதிலே உருவேற்றி டக்குன்னு ஐயா வைக்கிறாரு. ஒரே ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும். என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த சிலை மனிதனாக மாறிவிடுது. இல்லைன்னு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த லௌகீக வாழ்க்கையில நாம எவ்வளவு என்னென்ன வேலைகள் செய்தாலும் சன நேரத்துல மனம் நிச்சலனம் பெறும். மனதில் எந்த அடையாளங்களும் குறியீடுகளும் இல்லாமல், அந்த அபிலாஷைகள் இல்லாமல் நம்மளால பற்றற்று